பெரிய பெரிய ஹீரோஸ் அரசியலுக்கு வராருங்களே. நீ என்ன கேட்க விரும்புறீங்க? விஜய் வராரு வச்சுங்களேன், திடீர்னு வராரு, அது நியாயமா? தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க. Retro Show with Ramesh Khanna featuring Arun Pandian. Title sponsor Chennai Silks Achi Chilli Powder Mr. Gold powered by Meenakshi Academy of Higher Education and Research. Daily, taste the daily. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏற்கனவே பெரிய நடிகர் நீங்கள். படங்கள் போது ஹீரோஸ் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க, அதனால தான் எங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகுது. பிரச்சனை சால்வ் பண்ணுறது ஒரு வழி இல்லை. கிடையவே கிடையாது. இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ. பெரிய பெரிய ஹீரோஸ் திங்க் பண்ணணும். தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க. அதிக சம்பளம் வாங்குற நடிகர். சரி, இப்போ நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராருங்களே, அவங்கள பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது? நீ என்ன கேட்க விரும்புகிறீங்க? அரசியலே இருந்து மக்களுக்காக உழைத்து வர்றது வித்தியாசம் இருக்குல்ல. விஜயகாந்த் சார் வந்து அந்த காலத்துல உழைச்சேன், திடீர்னு விஜய் வராரு வச்சுங்களேன், திடீர்னு வராரு, அது நியாயமா? யாரையும் எதுவும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, ஓவராகவும் நினைக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட். அதே மாதிரி சார், அரசியலில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க, ஏன் இன்வால்வ் ஆனீங்க? முழு காரணம் விஜயகாந்த் சார். அவர் என்னுடைய அண்ணன் மாதிரி கூப்பிட்டு என்கிட்ட பேசி, ஓகே பண்ணி நீ எலெக்ஷனில் நிற்கிறியான்னு. நிற்கிறேன். அவர் கொடுத்த எனக்கு சீட்டு. விஜயகாந்த் சார் கிட்ட நான் கஜேந்திர படம்னு நான் சொன்னேன், கட்சி ஆரம்பிச்சாரப்ப தான் நான் வந்துடுறேன் இந்த கட்சிக்கு. ஏன்டா அப்படின்னாரு. எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு வரல, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது, இதை வச்சு வந்தோம்னா அரசியல் ஒரு இடத்துக்கு வந்துடலான்னா. ஏன் உனக்கு தான் திமிரா, உனக்கு எதாவது பிரச்சனைன்னு என்ன வந்துப்பா, நான் சால்வ் பண்ணுவேன். He was a gentleman. அருண் பாண்டியன் அப்படி சொன்னாலும் உங்கள் மைண்டில் உங்களை பற்றி உங்களுக்கு முதல்ல வர்ற தாட்டு தான்? ஆஸ் அ ஃபில்ம் லவர், நடிக்கலைன்னா நிறைய வழி இருக்குது எனக்கு சம்பாதிக்கிறது. பட் வணக்கம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ஷோவில் சந்திக்கிற அவரை பற்றி சொல்லணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பல பெரிய ஒரு புரட்சி உருவாக்கணும் அந்த காலத்தில். எப்படின்னா, அப்போல்லாம் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னால எல்லாம் பயந்து ஒதுங்கிடுவாங்க, அந்த பக்கம் வரமாட்டாங்க. சினிமாக்காரங்களை ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போ போப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அதாவது இங்கிலீஷ் படங்கள் ஈக்குவலாக படங்கள்லாம் பண்ண வருவது. அவரை பற்றிலாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் அவர் சந்திப்புக்கு முன்னாடி அவருடைய பேரை மட்டும் சொல்கிறேன். சார் திரு அருண் பாண்டியன் அவர்கள். வணக்கம் ரமேஷ் கண்ணா அவர்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏற்கனவே பெரிய நடிகர் நீங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கதையில் இன்வால்மெண்ட் ஆகுறீங்க, இல்லை எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு எல்லாமே இன்வால்மெண்ட் ஆகுறீங்க. இப்போ அருண் பாண்டியன் அப்படி சொன்னாலும் உங்கள் மைண்டில் உங்களை பற்றி உங்களுக்கு முதல்ல வர்ற தாட்டுனா, ஆஸ் எ டைரக்டரா, ஹீரோவா, ப்ரொடியூசரா, இல்லை எப்படி? ஆஸ் அ ஃபில்ம் லவர். சூப்பர். சிம்பிள். ஃபில்மை நிறைய வழி இருக்குது எனக்கு சம்பாதிக்கிறது. கரெக்ட். நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது. பட் எங்கே எது பண்ணாலும் சினிமா என்ன அப்படியே இழுத்துட்டே இருக்குது. நான் என்ன சினிமா இழுக்குதா இல்லை நான் சினிமா பக்கம் ஓடிட்டு இருக்கேன்னா தெரியல. பட் உண்மையிலே சொல்கிறேன், இது மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான் இந்த சினிமாவில். நடிக்கலைன்னா அது பேக்கில் என்ன பண்ணலாம், ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய படங்கள் ரிலீஸும் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு வைடு ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற சினிமா மேலே ஒரு பேஷன். அது உங்களுக்கு சினிமா பிரிக்காது. கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சினிமாவில் இருப்பீங்க நீங்கள். கரெக்ட். அதான உண்மை. கரெக்ட். இல்லை, இப்போ படங்கள் எடுக்கும்போது சார் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசரோ உங்களை கேட்குறேன் நான். படங்கள் போது ஹீரோஸ் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க, அதனால தான் எங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகுது. எங்களுக்கு அதனால ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுது, அவங்களுக்கு முக்கால் சம்பளம் வாங்கிட்டு போயிடுறாங்க 70% அப்படின்னு ஒரு தரப்பு ப்ரொடியூசர். அவங்க தரப்பு நான் சொல்லுங்கள், எனக்கு மார்க்கெட்டுக்கு என்னால் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக இதனுடைய வயாமீடியாக இது பிரச்சனை சால்வ் பண்ணுறது ஒரு வழி இல்லை. இப்போ ஹாலிவுட் போயிருக்கோங்க, அங்கெல்லாம் ஆன் கான்ட்ராக்ட் பேசி ஷேரிங் பேசிஸில் பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கில் கூட அது பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது அவ்வளோ சீக்கிரம். ரெண்டு சைடு யோசிக்கணும். ஒன்று
ஹீரோக்களுக்கு ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை வரல. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோ வச்சுட்டோம்னா நம்ம சேஃபாக இருப்போம்னு. கிடையவே கிடையாது. இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ, கரெக்ட், கதை தான் ஹீரோ. இன்னைக்கு இல்லை, அது என்றைக்கும் அப்படித்தான். ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நான் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா, முதல்ல எல்லா பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர் இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று வரைக்கும் ஓடிடி, சேட்டலைட்டு, தெலுங்கு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இப்போ இல்லையே, பழசு மாதிரி வெறும் தியேட்டர் தான். ஸோ தியேட்டரில் நம்ம தமிழ்நாடு தியேட்டரில் ஒரு கலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா எல்லா கேட்டும் க்ளோஸ் இல்லையா? அப்போ அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் திங்க் பண்ணணும், நம்ம சினிமா வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க, நிறைய சம்பளம் வாங்குறீங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். உண்மைதான். அதிக சம்பளம் வாங்குற ஹீரோஸ், அதான் உண்மை. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள். சரி, இப்போ நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரார்களே, அவங்கள பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது? நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்படி இல்லை, அரசியல் வராங்களே அது நியாயமா? நான் கேட்குறது அதுதான். அரசியலுக்கு திடீர்னு அரசியல் வர்றதுக்கும் அரசியலே இருந்து மக்களுக்காக உழைத்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. விஜயகாந்த் சார் வந்து அந்த காலத்துக்கு உழைச்சார், அவர் வந்து அரசியலுக்கு. இப்போ திடீர்னு இப்போ விஜய் வராருன்னு வச்சுங்களேன், திடீர்னு வராரு, அது வந்து எந்த விதத்தில் அவருக்கு வந்து சப்போர்ட் ஆகுமா, அவருக்கு ஏதாவது நல்ல வழி கிடைக்குமான்னு யோசிக்கிறேன் நான். அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய மந்திரவாதி ஆயிருக்கு. என்ன எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் இன்டென்ஷன் வரணும்னு பண்ணுறாரு, அவர் எப்படியாவது நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது அவருடைய விருப்பம். நம்ம யாரையும் எதுவும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, ஓவராகவும் நினைக்கக்கூடாது. அது ரெண்டு ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இருக்கும். ரெகுலர் சொல்லுவானே, கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட். அதே மாதிரி சார், அரசியலில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க? ஏன் இன்வால்வ் ஆனீங்க? ஏன்னா சினிமா இருந்துச்சு, அதுலேயே நீங்கள் ஒரு இல்லை, அது முழு காரணம் விஜயகாந்த் சார். அவர் என்னுடைய அண்ணன் மாதிரி, ஒரு நெருங்கிய நண்பர். ஏன்னா ஊமை வெளிகள்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் அவருக்கு சொல்லுவேன். அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அவர் கூப்பிட்டு என்கிட்ட பேசி, அவர் தான் எனக்கு ஓகே பண்ணி, நீ எலெக்ஷனில் நிற்கிறியான்னு. நிற்கிறேன் அப்படின்னா, என்ன சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த எனக்கு சீட்டு. ஆமாம், பரவாயில்லையா? அது அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தேன், ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லணும், அது என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மறந்துடுவோம். நமக்கு அந்த பழக்கமே இல்லை. ஸோ அதனால் இது நமக்கு ஒத்து வராதுன்னு அப்படியே ஒதுங்கிட்டேன். ஆனால் எப்போ வேணாலும் மாறலாம். நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு மாறக்கூட செய்யலாம். மாறலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மனிதர்கள் தானே. நமக்கு அரசியல்ன்றது நம்ம அரசியல்னா நம்ம சமூகத்திலேருந்து அரசியல்லேருந்து அவனை இல்லை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஐயப்பா ஐஎஸ் அரசியல்லேருந்து கும்பிடு போட்டேன்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ஸு இது, நாளைக்கு எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கட்டாயம் இருக்கலாம். நான் கட்டாயம் இல்லை, நமக்கு விருப்பமாக இருக்கலாம். சூழ்நிலை உருவாகும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ரமேஷ் கண்ணா நடிகராக இருக்காரு, நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம், நாளைக்கு டைரக்டர் ஆகலாம். ஏன் இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, விஜயகாந்த் சார் கிட்ட நான் கஜேந்திர படம்னு நான் சொன்னேன், கட்சி ஆரம்பிச்சாரப்ப தான் நான் வந்துடுறேன் இந்த கட்சிக்கு. ஏன்டா அப்படின்னாரு. இதுமாதிரி நான் எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு வரல, அப்போ நான் சினிமா ஆளும் கிடையாது, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது, இதை வச்சு வந்தோம்னா அரசியல் ஒரு இடத்துக்கு வந்தோம்னா, ஏன் உனக்கு தான் திமிரா, வேலையை பாரு, உன் வேலையை பார்த்தேன்னு, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்ன வந்து பாரு, நான் சால்வ் பண்ணுவேன். ஜென்டில்மேன், நீ என்ன பிரச்சனை என்ன வந்து பாரு, நீ சும்மா தேவையெல்லாம் வராத. ஏன்னா நீ எங்கிட்ட கட்சி சேர்ந்தனா மற்ற கட்சிக்காரன் படம் போட மாட்டான், மற்ற டைரக்ட் பிடிக்காது, இதெல்லாம் உனக்கு தேவை. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, யாராக இருந்தாலும் வா வான்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி ஒரு மனிதர் அவர் ஜென்டில்மேன். ஆச்சரியம் மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல விஷயம் நீங்கள் பார்த்து வியந்து ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கா?
இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஏன் இப்போது நாங்கள் ஒரு படம் இப்போது காவியத்தலைவன்னு ஒரு படம். ஆமாம். அவர் ஹீரோ, நாங்கள் ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், நான் அவன் எல்லாம். தமிழ் பொன்னி ஆர்ட்ஸ்னு. ரிலீஸில் பிரச்சனை. ஓகே, ரிலீஸில் பிரச்சனைக்கு ஆபவனன் என்கிட்ட சொல்லிட்டாரு. சின்ன நான் போய் இவர்கிட்ட பேச மாட்டேன்னு நான் போனேன். நைட்டு ஃபுல்லாக என் கூடே இருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தார். ஸோ அதெல்லாம் இப்போ யார்கிட்ட பார்க்க முடியுமா? முடியும். அவர் எல்லாருடைய கஷ்ட நஷ்டம், ப்ரொடியூசர் முதலாளின்னு கூப்பிடுவார். அதே தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் தெலுங்குலேயும் மலையாளத்தில் கன்னடத்தில் கிட்டத்தட்ட 125 படத்துக்கு மேலே பண்ணேன். மலையாளத்தோட பண்ணீங்க? ஆமாம்மா, எல்லா லைங்களும் மோகன்லால் கூட பண்ணேன். ஸோ அந்த டைமில் சுற்றி அடித்தேன். எல்லோரும் ஆக்ஷனுக்கு நம்மளை தான் கூப்பிடுவாங்க. ஓகே அடி, அதெல்லாம் பெரிய, அது உங்கள் உடம்புக்கே வந்துடும் தானே ஆட்டோமேட்டிக்காக. பெரிய விஷயம். இப்போ ஏதாவது மறுபடியும் அரசியல் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, நாளைக்கு எது வேணாலும் சாத்தியம். அதில் சூரியகாந்தி தோட்டத்தில் பண்ணிக்கலாங்க, அது எப்படி? அந்த கரெக்ட், அந்த ஐடியா என்னது இல்லை. என் மாப்பிள்ளை அசோக்கும் கீர்த்தி இது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc and post basic BSc. Taste Daily. Taste the Daily.